65லேருந்து 67 காலகட்டத்தில் மொழியை வைத்து, இன்னும் சொல்லப்போனால் மொழி வெறுப்பை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் நடத்தி ஆட்சிக்கு வந்தது. அந்த திராவிட முன்னேற்ற கழகம் மொழி பிரச்சனையால் ஆட்சியிலிருந்து வெளியேறும். காரணம் என்ன? இன்றைக்கி இது 2 லாங்குவேஜா 3 லாங்குவேஜா என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. மக்கள்கிட்ட செய்தி போய் சேர்ந்துருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒய் 2 கிளாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ், பணம் இருக்கிறவன், வசதி வாய்ந்தவன், அதிகாரத்தில் இருக்கிறவன், அவங்க பூரா 3 மொழி 4 மொழி என்ன வேணால் படிப்பாங்க. ஆனால் ஏழை தமிழன், விவசாயி, தொழிலாளி, குழந்தை இங்கே 3வது மொழியெல்லாம் படிக்க முடியாது. இப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட்டணி கட்சிகள் நமக்கு சார்பாக இருப்பாங்க. ஆனால் பாஜகவில் பாஜக ஒரு சைடும், கூட்டணி கட்சி எதிர்கட்சி எல்லாமே இன்னொரு பக்கமாக போய் அப்படி இல்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் போகலை, ஐஜேகே போகலை. போயிட்டும் அங்கே மத்திய அரசின் நிலைப்பாடு பற்றி திரு தினகரன் அவர்கள் பேசியிருக்கார். அதனால் நாம் இதை சொல்ல முடியாது. இதுதான் ஃபஸ்ட்டு. எப்பொழுதுமே நாம் ஒரு விஷயம் அரசியலில் மறக்கக்கூடாது. கருத்து முரண்பாட்டை ஷார்பன் பண்ண வேண்டியது ஒரு கட்சியின் வளர்ச்சிக்கே அதிகம் தேவை. நான் அதுக்காக பண்ணலை பிஜேபி. இதுக்கு 2 விதமான கிளாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ்.